சொல்கிறாங்க, நான் போய் அம்மாவை கூப்பிடுறேன், அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு ஜெனியை கூட்டிகிட்டு பாக்கியாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. பாக்கியாவை பார்த்து பேசுகிறாங்க இனியா, நீ வந்துருமா, நீ இல்லாமல் அங்கே நல்லாவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பண்ணது பெரிய தப்பு தாம்மா, ஆனால் அவங்களுக்காக எல்லாரையும் நீ ஏமா பனிஷ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ அங்கே வந்தால் நல்லா இருக்காது இனியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இனியா பாக்கியாட்ட சொல்கிறாங்க, இனிமேல் நான் உன்கிட்ட சண்டை போடவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுப்பேம்மா, நான் உன்னை எதிர்த்து கூட பேச மாட்டேம்மா, நீ என்னோடய ரூம்லேயே இருந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இல்லாமல் அங்கே வீடு நல்லாவே இல்லைம்மா, என்னால் நீ இல்லாமல் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அங்கே உன்னைய தனியாக விட்டுட்டு வரல, உன்னை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ வர முடியுமா முடியாதாம்மா அப்படின்னு இனியா கேட்குறாங்க. நான் அங்கே வந்தேன்னா அது நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நான் இப்போ அங்கே வர்றது நல்லா இருக்காது இனியா, உனக்கு புரியாது, நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி, நீ இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எனக்கு வீட்டுக்கு போக தெரியும் அப்படின்னு கோபப்பட்டு இப்போ இனியா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இனியா தனியாக போகிறா, அவளை போய் பார்த்துக்கோ ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அங்கேருந்து போயிடுறாங்க. எலியில் பார்த்த உடனே கோபி அந்த இடத்த விட்டு போகிறதுக்காக பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்னு எழில் சொல்கிறாரு. பிரச்சனையிலேருந்து எப்போதுமே எஸ்கேப் ஆக தான் பார்க்குறீங்க, அதை ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே செய்யாதுல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் செய்கிறது தப்புப்பா, இதோட நிப்பாட்டிருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லைல்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா இந்த வீட்டுக்கு மறுபடியும் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா இல்லாமல் இந்த வீடு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களாப்பா அப்படின்னு எழில் கேட்குறாரு. உங்கள் ஒருத்தரோட சுயநலத்துக்காக வீட்டில் இருக்க எல்லாரையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு எழில். அடுத்ததா இனியா இப்போது வீட்டுக்குள்ளே வராங்க. கோபப்பட்டு இப்போது நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சு எறிகிறாங்க. என்னாச்சு இனியா அப்படின்னு கேட்குறாங்க தாத்தாவும் பாட்டியும். அம்மாவை நான் இந்த வீட்டுக்கு வந்துருங்கம்மான்னு கூப்பிட்டேன், ஆனால் அம்மா வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. எவ்வளவோ அழுது பார்த்தேன், ரெக்வஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், ஆனால் அம்மா இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனிட்ட இப்போ ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, புள்ள போய் கூப்பிட்ருக்கா, அப்படியும் பாக்கியா வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, ஆன்ட்டி ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கிறாங்க, அவங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செலியன் சொல்கிறாரு, அம்மாவுக்கு அப்படி என்ன பிடிவாதம், அப்பா தான் மன்னிப்பு கேட்டுட்டாருல, வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனி சொல்கிறாங்க, அங்கிள் மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் என்ன நீ சும்மா விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படி பேசுகிற ஜெனி அப்படின்னு செலியன் கேட்குறாரு. நியாயனா எல்லாருக்கும் தானே அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. இனியா சொல்கிறாங்க, டேடி மன்னிப்பு கேட்டாரா, அதை அம்மா அக்செப்ட் பண்ணாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கூப்பிட்டும் அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.